உலகத்தை விட்டு இயேசுவை நீயும் அதிகமாய் நேசிக்கணும். பாவத்தை விட்டு பரலோகத்தை நீயும் வாஞ்சிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை இவ்வாறாக வாசிக்கின்றோம். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறதான பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய அந்த மகிமை இழந்த நிலையில் காணப்படுகிறார்கள். ஆனாலும் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி மிகவும் அழகாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை விசுவாசித்து பற்றி கொள்ளுகிறவர்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதை விசுவாசியாமல், அதாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் அந்த கூட்டத்தாரை போல அவிசுவாசமாய் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் இலவசமாய் கிடைக்கும் ரட்சிப்பை முற்றிலுமாக இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டோமானால் எங்கேயாவது ஒரு கடையிலோ அல்லது ஒரு பொதுவான இடங்களிலோ இலவசமாக ஏதாவது ஒரு பொருட்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஜனங்கள் அலைமோதி கொண்டு ஒருவர் நெருக்கிக் கொண்டு இடியும் மிதியும் பட்டு எப்படியாவது அந்த பொருளை வாங்க வேண்டும் என்கிற அந்த ஆவலோடும் எண்ணத்தோடும் கூட வேதனைகளையும் கஷ்டத்தையும் எந்த விதமான காரியத்தையும் பொருட்படுத்தாதவர்களாக எப்படியாவது இலவசமாய் கொடுக்கிற அந்த பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். விலையேற பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு யாருமே தயாராக இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வேதவசனம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அது தேவனுடைய மிகப்பெரிய ஈவு. நம்முடைய எந்த கிரியையினாலும் அதை சம்பாதிக்கவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலேயே அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு பாவிகளாகிய நமக்கு நாட்களில் கிடைத்திருக்கிறது. இலவசமாய் கிடைத்திருக்கிறதான அந்த ரட்சிப்பை இந்த நாளில் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், கிருபையின் காலத்தில், இந்த அனுகிரக காலத்தில் இப்பொழுதே நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பொழுதில் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல், அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பீர்களானால் இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையை இழந்து போனவர்களாய் காணப்பட்ட பொழுது குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து அந்த தேவனுடைய அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பிரசனத்தை உணரும்படியாக, அந்த இலவசமாக அந்த ரட்சிப்பை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே அவர் அர்ப்பணித்தது நிமித்தமாய், அவர் நமக்காக பலியானது நிமித்தமாக நாட்கள் அந்த இலவசமான அந்த ரட்சிப்பை நாட்களை பெற்றிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாக நாட்களை ஒரு கூட தெய்வ சுமூகத்திடமே அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்களை அளவு கூடாமல் நேசிக்கிறதா எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எந்த கிரியையினாலும் சம்பாதிக்க முடியாத அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நீர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த உம்முடைய மேலான தயவை நினைத்து நாங்கள் இந்த காலை பொழுதில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொண்டு தகப்பனே, எங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே கொடிதாய் காணப்படுகிற தகப்பனே பாவம் இருந்த உலகத்துல நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே ரட்சிப்புக்காக
அந்த ரட்சிப்பின் பாதையில கடந்து செல்வதற்கு யாவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வராக. இப்பொழுது அந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவரே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த மிகப்பெரிய அந்த ஈவாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு என் தகப்பன் யாவருக்கு கிருபை செய்வீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து தூக்கி எடுத்தாரே, உன்னை ரட்சிப்பு என்னும் ஆடை உடுத்தி அழகு பார்த்தாரே. பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து தூக்கி எடுத்தாரே, உன்னை ரட்சிப்பு என்னும் ஆடை உடுத்தி அழகு பார்த்தாரே. உன் வழி மாறணும் தன் வழி சேரணும் ஏங்கி தவித்தாரே, உன் வழி மாறணும் தன் வழி சேரணும் ஏங்கி தவித்தாரே. இந்த தரணி எங்கும் அவர் நாமம் சொல்லி பாடணுமே, இந்த தரணி எங்கும் அவர் நாமம் சொல்லி பாடணுமே. உலகத்தை விட்டு இயேசுவை நீயும் அதிகமாய் நேசிக்கணும், பாவத்தை விட்டு பரலோகத்தை நீயும்